ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் சண்டே விலாக் பார்த்திங்கன்னா ரெகுலராக காலைல கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோன்னா, இன்றைக்கி எனக்கும் எழுந்திரிச்சேன். அப்படியே சரி பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் தேய்க்கலான்னு அப்படியே அந்த மைண்ட் செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறோன்னே தெரியல. மொத்தத்தில் ஃபஸ்ட்டு அதில் வந்து சாப்பாடு வடிச்சிருவோம். ஏன்னா இட்லிக்கு வந்து மாவு அரைக்கவும் இல்லை, அதனால சரி இன்றைக்கி தான் மாவு வந்து இட்லிக்கு அரைச்சி வைக்கணும். சின்ன உசுர் வேறு நேற்றே கேட்டான், நேற்றே மாவு அரைச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி தான் இட்லிக்கு அரிசி ஊட போடணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சரி சாப்பாடு வடிப்போம், அப்புறம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு இன்னும் ஒரு திங்கிங்கும் இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து டீ கொதிச்சிட்ருக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ புதன்கிழமை தான் ஃபுல்லாக நான்வெஜ்ஜியாக சாப்பிட்டோமா, உடனே வியாழக்கிழமை நைட்டு கூட நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பிளானுமே பண்ணலை. வழக்கம் போல் அவர் கறிக்கடை டியூட்டியை பார்த்து அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. சின்ன உசுர் வந்து பால் கறக்கிறதுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. மா காஃபி வச்சுட்டேன் வா. இங்கே பெரிய உசுர் பார்த்திங்கன்னா கோழி பொசுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுன்னு எனக்குமே தெரியல. உங்கள் அப்பா எதுவுமே சொல்லலை. அப்புறம் என்ன ஸ்பெஷல்னால் என்ன பண்ணுறது, என்ன செய்யலாம்? இந்த கோழியை நம்ம பொரிச்சிக்கலாமா? சரி உங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கி கொடு. வெளுத்து விட்டுறோம். சரி இப்போ என்ன பண்ணலாம்? இல்லைன்னா முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு புளிக்குழம்பு வைக்கவா? அப்புறம் என்ன பண்ணுறது? ஞாயிற்றுக்கிழமைனா கறியா? சரி போய் அங்கே பாரு, உங்கள் அப்பா அங்கே தொங்கோட்டு இருக்குது, போய் எடுத்துகிட்டு ஓடு. ஏன் நான் கேட்டு இப்போ காலையில் 2 வாங்கி கட்டிக்கணும். இருந்தாலும் புள்ள நீ கேட்டினா கூட உடனே கொடுத்துருவாரு. ஏய் புதன்கிழமை நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டிவிட்டு, அதுவும் என்னது புதன்கிழமை அதுவும் சில்லி வேறு அன்றைக்கி நைட்டு போட்டு சாப்பிட்டியா? அப்புறம் தான் வியாழக்கிழமை நைட்டு பண்ணிக்கறி. அதில் வேறு அந்த சில்லி என்ன பண்ணாங்கிற, அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா இருந்த கறி எல்லாமே போட்டான். கடைசியாக இந்த தலைக்கால் கொஞ்சம் எலும்பாக கிடந்தது மட்டும் போட்டு விட்டான் நாட்டுக்குது. நவீன் எங்கே? நவீன் நல்லா வருவ நீ. பார்த்துக்கோ. இப்போ பார்த்திங்கன்னா புளிக்குழம்புக்கு நான் புளி தான் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா இப்போ காலையில் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு கொஞ்சமாக அப்படியே புளிக்குழம்பு வைக்கலாம். அதுக்கப்புறம் மதியம் மாமா வந்து வியாபாரம்லாம் முடிச்சுட்டு ஏதாச்சும் மீதி இருந்து கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இன்னொன்று மதியம் வேறு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதனால் ஃபங்க்ஷனுக்கும் போகணும். அதுக்குள்ளே கொடுத்தாலும் சமைக்கலாம், இல்லை அப்படின்னாலும் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா சமைச்சிக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி ஃபஸ்ட்டு ஊற போட்டு இப்போதைக்கு புளிக்குழம்பு வச்சுருவோம். நைட்டு கொஞ்சம் தக்காளி சாம்பார் வச்சதும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தயிர் போட்டு வச்சுருக்கேன். தயிர் இருக்குது. ஏன்னா தயிர் வந்து அம்மா நானும் மாமா கூட சாப்பிட்டுப்போம், பசங்க சாப்பிட மாட்டாங்க. சரி அதுக்காக எப்படியும் கொஞ்சம் புளிக்குழம்பு வச்சு தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் புளிக்குழம்பு இப்போதைக்கு வச்சுருவோம். இப்போ நம்ம போய் முருங்காயும் மாங்காய்லாம் அறுத்துட்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா முருங்காய் இருக்க போகிறோம். ஆனால் பிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குதுமா. இந்தாண்ட கிளை ஃபுல்லாக ஒடிஞ்சு காஞ்சி போச்சாட்டுக்குது. காஞ்சி போச்சு. இந்த ஒரு கிளை ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அதிலெல்லாம் நிறையா இருக்குது. அது பிஞ்சுலாம் இருக்குது. ஒரு 4 காய் இருந்தால் போதும். அப்புறம் தான் உருளைக்கிழங்கு மாங்காய்லாம் அறுத்து போடுறோம்ல, அதனால் ஒரு 4 கிழங்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த கிளை ஃபுல்லாக ஒடிஞ்சு போச்சாட்டுக்குது, அதான் எல்லாம் காஞ்சி போச்சு. எதில்? கீழே இருக்கிறது இல்லையா? இந்த இதெல்லாம் காஞ்சி போச்சு. இந்த காய் எதுக்கு பிச்சு போடலாமா? அப்புறம் இது என்ன பண்ண போகிற? இதான் கலையை காஞ்சி போச்சு. காய் இருக்குது 4 காய். இது நல்லா இருக்காதா? வதவி போய் வேணாமா? இங்கே பாருங்க, இதில் எல்லாமே பிஞ்சாதாம்மா இருக்குது.
இந்த பிஞ்சாக தான் இருக்குது. அதெல்லாம் பிஞ்சாக தான் இருக்குது. இது எதில் இந்த இங்கே ஒரு 2 காய் கொஞ்சம் நல்லாயிருக்கு. நீ வேறு அங்கே எங்கேம்மா புதாருக்குள்ளே பூந்துட்டுருக்க? ஏம்மா எல்லாம் போதுவா? அந்த யூத்தின பாரு ஒரு 2 3 காய் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. போதுவாண்ணா. இந்தா இப்போ என்கிட்டையும் பாரு ஒரு 4 5 காய் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று முருங்கைக்காய் குழம்புல மர்மம் இருந்த முருங்கைக்காயெல்லாம் ஃபுல்லாக அரிச்சு போட்டு காலி பண்ணிடுச்சு. இதெல்லாம் பிஞ்சாக இருக்குதுமா. அடுத்த வாரத்திலலாம் பிஞ்சு எல்லாமே நல்லா முத்திக்கும். அதான் இதோ இந்த பிஞ்சு ஃபுல்லாகவே அடுத்த வாரத்தில் கொஞ்சம் நல்லா காய் பெருசாகிடும். அது வேறு என் சின்ன உசுராக தான் கேட்டுகிட்டே இருந்தான், முருங்காயாவது போட்டு குழம்பைன்னுட்டு இருந்தான். அந்த தெக்கால மரத்தில் காயே இல்லை. இதாவது பரவாயில்ல, ஏதோ பிஞ்சு வச்சுருக்குது. சரி வா பார்த்து வா. போதும் போதும். அதான் அப்புறம் உருளைக்கிழங்கும் மாங்காய் ஒன்று வந்து அங்கே ஒரு மாங்காய் இருந்துச்சு பார்த்தேன் அன்றைக்கி பெருசாக. இந்த வீடியோவில் கூட அன்றைக்கி எடுத்துருப்பேன். அந்த மாங்காய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்து வா. முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மாங்காய் இருக்குது வந்திருக்கு. அது சும்மா குட்டியோண்டு தான் இருக்குது. அது என்னவோ தெரியல, ஒரு ஆசை, சரி முருங்கைக்காய் மாங்காயெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் பிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. இதோ இது அன்றைக்கி ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாங்காயை. இதோ நல்லா இருக்குங்களா? அதனால தான் சரி இந்த மாங்காயை பறிக்கலாம், இந்த மாங்காயை போட்டு குழம்பு வைக்கலான்ட்டு ஒரு பிளானை போட்டாச்சு காலையில். இதோ மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் பிஞ்சாக இருக்குது. எனக்கு பிஞ்சில் நிறைய இருந்த மாதிரி இருக்குது. கொட்டி போச்சா? இதோ பிஞ்சு இங்கே இருக்குது. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இவங்களெல்லாம் ஒரு கழுவிட்டு இதுக்கு மேலே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வெங்காயம் இந்த களி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காய் மட்டும் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, தம்பி வெளியில் சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஏன்னா சிலிண்டர் இப்போ 2 நாளைக்கு முன்னே முடிஞ்சுதான். நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன், இல்லைன்னா பிடிச்சி வச்சுருந்துருக்கலாம். அதனால் சிலிண்டர் காலி. இப்போ வீட்டில் சாப்பாடு வச்சுருந்தேனா, இப்போ வந்துட்டு தலைக்கால் பூசுக்கணும்னு சொல்லிட்டு சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் தம்பி சிலிண்டர் கொடுக்குறதுக்கும் நம்ம அந்த காயெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா சரியாக போயிடும். கொண்டு வந்து கொடுத்ததும் டக்குன்னு சாம்பார் வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னு அடுத்த வேலையை பார்க்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வடை சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு இப்போ வணக்கி விட்ருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தக்காளி போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் காயும் போட்டு வணக்கி விட்டுட்டு புளி ஊற்றி கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு வைக்கல. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணுறேன். புளிக்குழம்பு வச்சுருக்கேன், முருங்கைக்காயில் கூட புளிக்குழம்பு வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்லா இருந்ததுன்னா திட்டு வாங்க மாட்டேன், நல்லா இல்லைன்னா வந்து என் 2 உசுருங்கக்கிட்ட இன்றைக்கி அவ்வளோதான் நான் தொலைஞ்சேன்னு நினச்சிக்க வேண்டிதான். அதனால் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். திட்டு வாங்குறோமா இல்லை நல்லா இருக்குது சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றானுங்களான்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு.
காயெல்லாம் கொட்டினதும் பார்த்திங்கன்னா இந்த வடை சட்டி ஃபுல்லாக நம்பிடுச்சு. கொஞ்சம் வேறு டேக்ஸை வச்சுருக்கலாமா என்னென்னு தெரியல. அதனால் சரி இதிலே வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வடை சட்டியில் வணக்கி விட்டேன். காயெல்லாம் போட்டதும் பார்த்திங்கன்னா இதோ வணக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றிருக்கேன். காய் வெந்துட்டுருக்கு. இப்போ அவ்வளோதான், தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. இதோ இப்போ தேங்காய் எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம்னா அவ்வளோதான், புளிக்குழம்பு ரெடி. நீ சாப்பிட்றியா? இதை வச்சதுக்கப்புறம் கூட சாப்பிடுவல. குழம்பு வச்சு இறக்கியாச்சுங்க. என் சின்ன உசுறு தான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் போட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் மறுசாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. நல்லா இருக்குதா சாமி? நான் கூட பயந்துட்டு இருந்தேன், வேறு நல்லா இல்லைன்னா திட்டுவானுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இது என்ன குழம்பு வச்சுருக்குற அப்படின்னு. ஆனால் உண்மையாலுமே டேஸ்ட் நல்லா தாங்க இருக்காட்டுக்கேன். நானுமே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. என்னென்ன கை போட்டிருக்க? மாங்காய் அதில் வரலையா? உருளைக்கிழங்கு இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது. சரி, அப்படியே நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே. பூண்டு கிலோ எவ்வளோ? புது பூண்டா? சரி, 1 கிலோ கொடுங்க. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கட்டுக்கு. சின்ன வெங்காயம் எவ்வளோ? சரி, 1.5 கிலோ 50 ரூபாய்க்கு சின்ன வெங்காயம் கொடுங்க. மாமா என்ன வாங்குறீங்க? சரி சரி, 140. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 1 மணி ஆகுது. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் என் சின்ன உசுரும் கிளம்பிட்டோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு தெரட்டி ஃபங்க்ஷன் தான். அதுக்காக பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் நாங்கள் 2 பேரும். பெரிய உசுர் வரல, சார் வந்து +2 எக்ஸாமுங்கிறதுனால படிச்சிட்ருக்காரு. அதனால் நானும் சின்ன உசுர் மட்டும்தான் கிளம்புறோம். வாசாமி, அப்பா பவுட்ரு கொட்டி வச்சுருக்குதா? வா வா. நீ தங்க பிள்ளடி வாடி. போலாமா? வாங்க. வீட்டுக்கா போலாமா? சரி போகலாம். கொஞ்சம் தானே வாமா. நீதான் பிஸியாக இருக்கிற. இல்லை, நான் கவனித்தேன், நீ அங்கே சீர் வச்சுட்டு இருந்த. சரி, பிஸியாக இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேணாமென்று தான். இங்கே போட கண்ணு இப்படி. ஒன்லி சாப்பாடு மட்டும்.
பேர் பிரியதர்ஷினியா பிரியாவா? ஓ, இதில் எழுதுறதுனால சிம்பிளாக பிரியான்னு எழுதியிருக்காங்க. சரி போகலாம். நல்லா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மணி ஒரு 3:30 தான் வந்தோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தான் சொல்லவா வேணும், ஃபங்க்ஷன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டோம்னாவே எப்போ தூக்கம் வரும்னு தூங்குவோமா, வந்து நல்ல ஒரு தூக்கம் தூங்கியாச்சு. இப்போ எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம வச்ச இந்த முருங்கைக்காயெலாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சோம் இல்லைங்களா, அந்த குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதை சூடேற்றி வச்சுட்டு அடுத்தது என்ன பிளான்னா, எதுக்காக ஏதோ ஒரு நாள் வந்து நாங்கள் காலையில் நான்வெஜ் செய்கிறத அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தோ மாமா கறிக்கடை போட்டிருக்காரா, அதில் வந்து மீதி ஏதாச்சும் இருக்கும், அதனால தான் சரி பார்த்துட்டு ஒரு நாளைக்கு சமைச்சிக்கலான்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் இருக்கா, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதோ சுவரொட்டி, அப்புறம் இந்த மட்டன் கொஞ்சம் நுரை இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோ இது தனியாக இருக்குது. அதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சரி அவர் நம்ம போய் முன்னாடியே எடுத்து வச்சாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மீதி இது மாதிரி நின்றோம். அதனால் சரி வியாபாரத்தை பார்த்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறத வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து ஏதோ ஒரு நாள் மீன் இது மாதிரி சமைச்சிட்டு மற்றபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு ஏதாச்சும் காலையில் செஞ்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது. அதுவும் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தேன். என் பெரிய உசுர் இருக்கான் பாருங்க, சீக்கிரமாக எனக்கு சிக்கன் கிரேவி செஞ்சு கொடு, அந்த மட்டனை செஞ்சு கொடு அப்படின்னு ஒரே ராவடி. சரி எழுந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் வதக்கி விட்ருக்கேன். இதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா அந்த மட்டன் நுரையீரல் இருக்குது இல்லைங்களா, அந்த கிரேவிக்கு அந்த வெங்காயம் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கா, இந்த பக்கம் வந்து இந்த மட்டனும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மட்டனுமே வதக்கி விட்டுட்டேன். என்ன பண்ணுற சோறுட்டி அப்படியே உங்கள் அப்பா கட் பண்ணாமலே போட்டிருக்குது, நானும் அப்படியே போட்டு விட்டுட்டேன். இல்லை கட் பண்ணி போடலாமா, அப்படியே இருந்துக்கிட்டுமா, வெந்துருமா? அது இது உங்கள் அப்பா வாரானா சோறுட்டி நிறுத்தி வச்சிருது. அதாங்க சிக்கன் ரெடி, அதுக்கப்புறம் இறக்கிடலாம். அங்கே ஒருத்தன் வேறு ஆளாக பறந்துட்டுருக்குறான். விஷ்ணா இந்தா சிக்கன் ரெடி, வந்து சாப்பிட்டுக்குவா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மட்டன் தண்ணி ஊற்றி வச்சு இந்த நுரெல்லாம் ஃபுல்லாக மேலே மிதந்து வந்துருச்சு. ஏதோ தண்ணியில் கேன்னு சொர கொடுக்க கட்டி விட்டா வருமே, அது மாதிரி இந்த நுரெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. உள்ளே கறி பீஸ் மட்டும் உள்ளே நிற்கிதாட்டுக்குது. சரி இந்தா நீ வேறு கேட்டுகிட்டே இருந்த, சிக்கன் ரெடி, சாப்பிட்ருவா. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பெரியவசருக்கு டெய்லி நான்வெஜ் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குவோம். காலையிலேருந்து எது செய்யலையா சரி சாப்பிடு. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த சண்டே வந்து காலையில் புளிக்குழம்புல முடிஞ்சது, இன்றைக்கி ஃபங்க்ஷன் போனது, அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன், இதுதான் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி இப்படி தான் எங்கள் சண்டே ஓடிச்சு. உங்களுக்குலாம் இந்த சண்டே எப்படி போனதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.